ஓம் சாந்தி 27/2/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த சுடுகாட்டை பரிகளின் உலகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது, அதாவது சுடுகாட்டின் மீது முழுமையிலும் முழுமையான வைராகியம் இருக்க வேண்டும். கேள்வி: எல்லையற்ற தந்தை தன்னுடைய ஆன்மீக குழந்தைகளுக்கு அதிசயமான சேவகனாக இருக்கிறார். எப்படி? பதில்: பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நான் உங்களுடைய டோபியாகவும் இருக்கிறேன், அதாவது வண்ணனாகவும் இருக்கிறேன். குழந்தைகளாகிய உங்களுடையது மட்டும் என்ன, முழு உலகத்தின் சீச்சியான அழுக்கான ஆடைகளை வினாடியில் சுத்தப்படுத்தி விடுகிறேன். ஆத்மா என்கிற ஆடை சுத்தம் ஆகுவதின் மூலம் ஷரீரமும் சுத்தமானதாக கிடைக்கிறது. மன்மனாபவ என்ற மந்திரத்தின் மூலம் அனைவரையும் வினாடியில் சுத்தம் செய்துவிடும் அளவிற்கு அதிசய சேவகனாக இருக்கிறேன் என்கிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதின் அர்த்தத்தை குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்திருக்கிறார். ஆத்மாவாகிய என்னுடைய சுய தர்மம் அமைதியாகும். சாந்தி தாமம் செல்வதற்கு எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. ஆத்மா சுயம் சாந்த சொரூபமானது, சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியது. அதாவது நான் ஆத்மா, என்னுடைய சுய தர்மம் சாந்தி, நான் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவன். இதை எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ சாந்தி தாமத்திற்கு போகிறதுக்கு ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம வீடுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எப்போ வேணாலும் போகலாம். நம்ம சுய தர்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அப்போ அதில் நிலைத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இல்லை, நான் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆம், கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க முடியும். நான் கர்மேந்திரியங்களின் சுமைகளினால் களைப்படைந்து விட்டேன், நான் என்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்து விடுகிறேன், ஷரீரத்திலிருந்து விடுபட்டு விடுகிறேன் என்று ஆத்மா சொல்கிறது. ஆனால் காரியங்கள் செய்தே ஆக வேண்டும். அமைதியாக எவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பீர்கள்? அதாவது நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு எவ்வளோ நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் வேணால் அமைதியாக இருக்கலாம், எதுவும் செய்யாமல். ஆனால் கர்மம் செய்துதானே ஆகணும். ஆமாம், சில நேரங்களில் நிறைய வேலை இருந்தது அப்படின்னா ரொம்ப வேலை அதிகமாக செய்ய செய்ய ஆத்மா டயர்ட் ஆகிடுறது. தானாகவே சரீரத்திலிருந்து விடுபடுறதுக்கு முயற்சி செய்கிறது. எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வோம்? ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். அப்படின்னா என்ன? ஆத்மா இந்த தேக உணர்விலிருந்து அல்லது கர்மேந்திரியங்களிலிருந்து விடுபட நினைக்குது. அதுக்கு தான் பேர் தூக்கம். சரி, தூங்கிடுறோம். எவ்வளோ நேரம் தூங்கிட்டே இருக்க முடியும்? அதுக்கப்புறம் திரும்பி எழுந்து காரியங்கள் செய்யணும் தானே. நான் சாந்தி தேசத்தில் வசிக்கக்கூடியவன், இந்த ஷரீரத்தில் வருவதினால் நான் பேசக்கூடியவன் ஆகிறேன் என்று ஆத்மா சொல்கிறது. நான் ஆத்மா அழியாதவன், என்னுடைய ஷரீரம் அழியக்கூடியது. சத்தியுகத்தில் 5 தத்துவங்களும் சத்தோ பிரதானமாக இருக்கும், இங்கு 5 தத்துவங்களும் தமோ பிரதானமாக இருக்கிறது. தங்கத்தில் அழுக்கு படிந்ததினால் தங்கம் அசுத்தமாக ஆகிவிடுகிறது. பிறகு அதை சுத்தப்படுத்துவதற்கு நெருப்பில் போடுகிறார்கள். குடம் போடுறாங்க இல்லையா? இதற்கு பெயர் யோக அக்னி என்பதாகும். யோக அக்னியின் மூலம் ஆத்மா சுத்தமாகிறது. ஆத்மாவில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கிடுது. இந்த நேரத்தில் முழு உலகமும் தூய்மையற்ற நிலையில் இருக்கிறது. இதற்கு யாரையும் குறை சொல்ல முடியாது என்று தந்தை கூறுகிறார். இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது.
நான் வரும் வரை இவர்கள் தங்களுடைய நடிப்பு நடித்தே ஆக வேண்டும். அதாவது சில நேரங்கள்ல உலகம் இவ்ளோ மோசமா இருக்கு, இவ்ளோ அநியாயங்கள் நடந்துட்டு இருக்கு, இவ்ளோ அக்கிரமங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். முழு உலகமும் இன்றைக்கு தூய்மையற்ற நிலையில இருக்கு. என்ன செய்யறது? நான் வர வரைக்கும் அவங்களுடைய பாகம் அவங்க நடிச்சிட்டு தான் இருப்பாங்க. இதுல யாரையும் குறை சொல்ல முடியாது, குற்றம் சொல்ல முடியாது அப்படின்றார். ஏன்னா இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். நான் ஞானம் கொடுக்கும் போது தான் மாற்றமே ஏற்படும் அப்படின்றார். அது வரைக்கும் அவங்களுடைய நடிப்பு அவங்க நடிச்சே ஆகணும். ஞானம், பக்தி, பிறகு வைராக்கியம். சத்தியுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் ஞானத்தினுடைய பலனை அனுபவிக்கிறோம். அப்புறம் துவாபர யுகத்துல, கலியுகத்துல பக்தி செய்வோம். அதுக்கப்புறம் வைராக்கியம் வருது அப்படின்றார். பழைய உலகத்தின் மீது வைராக்கியம். இது எல்லையற்ற வைராக்கியம். அவர்களுடையது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம். இந்த பழைய உலகம் இப்பொழுது அழியப் போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். புது வீடு கட்டுகிறார்கள் என்றால் பழைய வீட்டின் மீது வைராக்கியம் ஏற்பட்டு விடுகிறதல்லவா? இப்பொழுது உங்களுக்கு சொர்க்கம் என்ற வீட்டை கட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று எல்லையற்ற தந்தை கூறுகிறார். இப்பொழுது பழைய உலகத்தில் இருந்து கொண்டே புது உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். பழைய சுடுகாடாக இருக்கும் உலகத்தை நாம் பரிகளின் உலகமாக ஆக்குகிறோம் என்பதை அறிவீர்கள். அதாவது சிலர் பழைய வீட்டிலேயே இருப்பாங்க. அந்த வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, புதுப்பிப்பாங்க, இல்லை மாடியில் கட்டுவாங்க. அப்பெல்லாம் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் புது வீடு கட்டுறோமேன்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்க. அதுபோல பாபா இந்த பழைய சுடுகாடாக இருக்கக்கூடிய உலகத்துல பரிகளின் உலகத்தை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க. அந்த போதையில இருங்க. அப்ப அந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள் மறந்துடுவீங்க அப்படின்றார். இப்பொழுது நீங்கள் ஞான மார்க்கத்தில் இருக்கிறீர்கள். இது ஒருவருடைய கலப்படமற்ற ஞானமாகும். ஒரே ஒரு சிவபாபா கூறுவதை மட்டுமே நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையினுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். தந்தையிடம் இருந்துதான் வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் ஆஸ்தி கிடைக்கும். அதாவது தந்தையிடம் இருந்துதான் ஆஸ்தி கிடைக்கும். அதுவும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது. அவரவர்களுடைய முயற்சிக்கேற்பதான் வரிசை கிரமமாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். தந்தையும் சிறிது காலத்திற்காக சாக்காரத்தில் வந்திருக்கிறார். நான் தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று கூறுகிறார். எனக்கென்று ஒரு நிரந்தர சரீரம் இல்லை. நான் இவர் சரீரத்தில் பிரவேசம் செய்கிறேன். சங்கம யுகத்துல கொஞ்ச காலத்திற்கு நான் சாக்காரத்துல நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தலைகீழ நின்னாலும் பாபாவை மீட் பண்ண முடியாது. சத்தியுக திரேதாயுகத்தில் வரமாட்டார், வர வேண்டிய அவசியமும் இல்லை. துவாபர கலியுகத்தில் எவ்வளோ தேடினாலும் அவராக வர வரைக்கும் நம்ம அவரை அடைய முடியறதில்ல. ஆகையில இப்போ பாபா நான் சாக்காரத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னா மேக்சிமம் எவ்வளோ நம்ம அவருடைய துணையை அனுபவம் செய்ய முடியுமோ, அந்த ஞானத்தை கேட்க முடியுமோ, தாரணை செய்ய முடியுமோ, அந்த ஆனந்தத்தை அனுபவம் செய்யணும். ராவணனை ஏன் எரிக்கிறோம் என்று இதற்கு முன்பு நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது எல்லையற்ற தசரா நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். முழு உலகத்திலும் ராவண ராஜ்யம் நடக்கிறதல்லவா? இந்த தசரா, ரக்ஷாபந்தன் போன்ற அனைத்தும் இப்போதைய விழாக்கள் ஆகும். சிவ ஜெயந்திக்கு பிறகு கிருஷ்ண ஜெயந்தி ஏற்படுகிறது. பக்தி செய்யாதீர்கள் என்று யாருக்கும் தடை போடாதீர்கள். தானாகவே விட்டு விடுவார்கள். நீங்கள் பக்தியை விட்டு விடுகிறீர்கள், விகாரங்களை விட்டு விடுகிறீர்கள். எனவேதான் பிரச்சனைகள் ஏற்படுகிறது.
அதாவது பக்தி எதற்காக செய்றோம்? பகவானை அடையறதுக்காக செய்றோம். பகவான் கிடைச்ச பின்னாடி பக்தி செய்யணுமா? இப்போ உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டுல இருந்தாங்க அப்படின்னா, அவங்க இங்க இல்ல. ஆகையால அவங்களுடைய ஃபோட்டோ எல்லாம் பார்ப்பீங்க, வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க நேர்ல இங்க உங்க முன்னாடி இருக்கும்போது, அந்த வீடியோஸையோ, ஃபோட்டோஸையோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா? அதுபோல பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறார். எப்போ வந்து சத்தியமான ஞானத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ, பகவான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துலேருந்து விடுபடுவாங்க. புரிஞ்சுகிட்ட பிறகு பக்திய விடுறீங்க. விகாரங்களையும் விடுறீங்க. பக்தி விடுறதுன்னா என்ன? இந்த ஸ்தூலத்துல செய்துட்டு இருந்த அந்த விஷயங்கள் விட்டுட்டு, உள்ளன்போடு பாபாவை நினைவு செய்றீங்க. அந்த நெருக்கத்தை அனுபவம் செய்றீங்க. ஆனால் இதெல்லாம் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு பொறுக்காது. அதனால பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்துறாங்க. ஆகையால நீங்க பக்தியை விடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லாதீங்க அப்படின்றார். சத்தியத்தை உணரும் போது தானா எல்லாத்துல இருந்து விடுபடுவாங்க. நெருப்பினால் பொருட்கள் சுத்தமாகி விடுகிறதல்லவா? சுத்தத்திற்காக தான் ஹோமம் செய்கிறார்கள். அவை அனைத்தும் பௌதீக விஷயங்கள் ஆகும். இப்பொழுது முழு உலகமும் ஸ்வாஹா ஆகப் போகிறது. விநாசத்திற்கு முன்பு அவசியம் ஸ்தாபனை ஆகிவிட வேண்டும். யாருக்கு புரிய வைத்தாலும் முதலில் ஸ்தாபனை, பிறகு விநாசம் என்று சொல்லுங்கள். விநாசம் கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுங்க. உலகம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லுங்க. பேரழிவு அப்படின்னு சொல்றதை விட ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லலாம். எந்த அளவிற்கு யோகா செய்வீர்களோ அந்த அளவிற்கு ஆயுள் அதிகரித்து கொண்டே போகும் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் ஈஸ்வரனிடம் யோகா வைத்து யோகீஸ்வரனாக ஆகிறீர்கள். மனிதர்கள் போகேஸ்வரர்களாக இருக்கிறார்கள். யோகி போகி, யோகேஸ்வரன் போகேஸ்வரன். நம்ம ஈஸ்வரனுடன் யோகா வைத்து யோகீஸ்வரர்களாக ஆகிறோம். அவங்களுடைய யோகா அனுபவிக்கிறதுலேயே இருக்கு. ஸ்தூல விஷயங்கள், இந்திரியங்கள் மூலமாக என்னென்ன சுகம் கிடைக்குதோ அத்தனையும் அனுபவிக்கணும்னு அதுலேயே போயிட்டு இருக்காங்க. அதுக்கு பாபா வந்து அவங்க போகேஸ்வரர்கள் அப்படின்றார். விகாரங்கள் நிறைந்த அழுக்கு துணிகளை துவைத்தார் என்று பாடப்பட்டிருக்கிறது. என்னை டோபி என்றும் சொல்கிறார்கள். நான் வந்து அனைத்து ஆத்மாக்களையும் சுத்தம் செய்கிறேன். அதன் பிறகு ஷரீரமும் சுத்தமானதாக கிடைக்கும். முழு உலகத்தின் துணிகளை நான் ஒரு வினாடியில் சுத்தப்படுத்தி விடுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். மன்மனாபவ நிலையில் இருப்பதின் மூலம் ஆத்மா மற்றும் ஷரீரம் சுத்தமானதாக ஆகிவிடும். ஷூ மந்திரம் அல்லவா? வினாடியில் ஜீவன் முக்தி. எவ்வளவு எளிமையான உபாயமாக இருக்கிறது. தந்தையை நினைவு செய்யுங்கள், தூய்மையாக ஆகி விடுவீர்கள். போகும் போதும் வரும்போதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். அவ்வளவுதான். வேறு எந்த கஷ்டமும் உங்களுக்கு கொடுப்பதில்லை. நினைவு செய்தால் போதும். இப்பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் ஏறும் கலை ஏற்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் சேவகனாகி வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். பதித்த பாவனரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்றுதான் நீங்கள் அழைத்தீர்கள். பாபா இரக்கம் காட்டுங்கள், நாங்கள் உங்களை மறக்க கூடாது என்று சொல்கிறீர்கள். அது எப்படி சாத்தியமாகும்? பாபாவின் டைரக்ஷன் படி நடக்க வேண்டும் அல்லவா? என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையானவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். வழிப்படி நடந்து பாருங்களேன். மற்றபடி ஆசீர்வாதம் என்னவென்று செய்வது? பாபாவுடைய டைரக்ஷன் படி நடந்தாலே நமக்கு பாபா நினைவு இருந்துகிட்டே இருக்கும். அதை செய்யாம எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, இரக்கம் காட்டுங்க, நாங்கள் உங்களை மறக்கவே கூடாதுன்னா என்னென்ன ஆசீர்வாதம் செய்ய அப்படின்றார் பாபா. அதனால முயற்சி செய்யணும், டைரக்ஷன் படி நடக்கணும்.
நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையின் ஒவ்வொரு வழிகாட்டுதலின்படி நடந்து தன்னை சோழியிலிருந்து வைரமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஒரு தந்தையின் நினைவில் இருந்து தன்னுடைய ஆடையை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இப்பொழுது புது வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் இந்த பழைய வீட்டின் மீது எல்லையற்ற வைராகியம் வைக்க வேண்டும். இந்த பழைய சுடுகாட்டில் நாம் பரிகளின் உலகத்தை உருவாக்குகிறோம் என்ற போதை இருக்க வேண்டும். வரதானம், இரக்க பார்வையின் மூலம் வெறுப்பின் பார்வையை முடிக்கக்கூடிய ஞானம் நிறைந்தவர் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் ஒருவர் இன்னொருவரின் சம்ஸ்காரத்தை அறிந்து கொண்டு சம்ஸ்கார மாற்றத்தின் ஈடுபாட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் இவர் இப்படிதான் என்று நினைக்க மாட்டார்கள். அவர்களைதான் ஞானம் நிறைந்தவர் என்று சொல்லலாம். அவர்கள் தன்னை பார்ப்பார்கள் மற்றும் தடையற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய சம்ஸ்காரம் தந்தைக்கு சமமான இரக்க மனமுடையதாக இருக்கும். இரக்க பார்வை வெறுப்பின் பார்வையை முடித்து விடுகிறது. இப்படிப்பட்ட இரக்க மனமுடைய குழந்தைகள் ஒருபோதும் தங்களுக்குள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி டிஸ்டர்ப் செய்ய மாட்டார்கள். நல்ல குழந்தையாகி நிரூபணம் கொடுப்பார்கள். ஸ்லோகன்: சதா பரமாத்ம சிந்தனை செய்பவர்கள்தான் கவலையற்ற சக்கரவர்த்திகள். அவர்களுக்கு எந்தவிதமான கவலையும் இருக்க முடியாது. அவ்யக்த சமிகை. சுய முன்னேற்றம் மற்றும் சேவையின் முன்னேற்றம் இரண்டிலும் ஒருவர் சொன்னார், இன்னொருவர் ஹாஜி, அதாவது சரி என்றார் என்று இருக்க வேண்டும். இதுபோல் சதா ஒற்றுமை மற்றும் திடத்தன்மையின் மூலம் சென்று கொண்டே இருங்கள். அதாவது ஒரு குழுவில் ஒத்துமையை காப்பாற்றணும் அப்படின்னா ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துமையாக திடத்தன்மையாக நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்றார். தாதிகளின் ஒற்றுமை மற்றும் திடத்தன்மையின் குழு உறுதியாக இருந்தது போல் ரத்தினங்களாகிய உங்களுடைய குழுவும் உறுதியானதாக இருக்க வேண்டும். அப்போது குழுவின் சக்தி என்ன வேண்டுமோ அதை செய்ய முடியும். குழுவின் அடையாள சின்னம் பஞ்ச பாண்டவர்கள் ஆவார்கள். அதாவது பஞ்ச பாண்டவர்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒவ்வொருத்தருடைய கருத்துமே ஒரு மாதிரியாக இருக்குமா. ஆனால் அது கடைசியில் எல்லாரும் தர்மருக்கு தான் சொல்லுவாங்களா. அப்புறம் தர்மர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு எல்லாரும் ஓகே ஹாஜின்னு இருப்பாங்களா. அதனால்தான் அவங்க ஒற்றுமையாக ஒரு குழுவில் இருந்து வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீயே,
உன்னன்பில் பலியாகி